வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, கிளாஸ் ஹவுஸ பத்தி தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோல போய் பார்க்கலாம். உள்ள போய் பார்த்தா கண்ணுக்கு அழகா கிரீனரியா பசுமையான ஒரு தோட்டமா இருந்துச்சுன்னா பாருங்களேன். ஓகே, இந்த பசுமையான தோட்டம் இருக்கிறதுல ஒரு முக்கியமான விஷயமே இல்ல. ஆனா வந்து பார்த்தீங்கன்னா, அங்க நம்ம ஊர்ல இருக்க மாரி வாழை மரம் என்ன, வேப்ப மரம் என்ன, செம்பருத்தி செடி என்ன, இதெல்லாம் எப்புட்றா இங்க வளருது? நம்ம இந்தியா டெம்பரேச்சருக்கு ஓகே. இங்க இருக்க டெம்பரேச்சர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, மைனஸ்க்கும் மைனஸ்ல போயிட்டே இருக்கும். எப்புட்றா வளருது அப்படின்னுட்டு 7ஆம் அறிவ கசக்குன்னு கசக்கும்போது தாங்க ஒரு விஷயமே தெரிஞ்சதுன்னா பாருங்களேன். இங்க செடிக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, நீராவி மூலியமா தண்ணி பாய்ச்சறதுனால வந்து பார்த்தீங்கன்னா, செடிக்கும் தண்ணி கிடைச்சா மாதிரி இருக்கும். அந்த இடமும் வந்து பார்த்தீங்கன்னா, நல்லா வார்மா இருக்குமா. அதுக்கு அடுத்த ரீசனா வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாரி மேல, சைட்ல எல்லாமே கிளாஸ் போட்டிருக்கிறதுனால வந்து பார்த்தீங்கன்னா, அதிகமா சூரிய ஒளி வந்து பார்த்தீங்கன்னா, உள்ள வரும் அப்படின்றதும் ஒரு ரீசனா சொல்லப்படுது. அத விட முக்கியமா வந்து பார்த்தீங்கன்னா, இங்க இருக்க எல்லா செடிக்கும் ஏத்தா மாரி ஒரு டெம்பரேச்சர மெயின்டெயின் பண்ணிட்டு இருக்காங்க. அதுவும் ஒரு முக்கியமான காரணமா சொல்லப்படுது. இந்த மாரி வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சேனல் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.